ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சோனியம் பேட்ச் சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் பேட்ச் மீன் பண்ணி பார்த்துருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 பேட்ச் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 4 பேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோ என்எஃப்டி பார்த்தோம்ல, அந்த கோ என்எஃப்டியோட அதில் ஒரு பார்ட் ஆஃப் பேட்ச் தான் இது. அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது பண்ணுறதால அதுலேயும் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேவெக்ஸ், இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் அந்த மாதிரி ஒரு சில டாஸ்க் இருக்குது, டாஸ்க் இருக்குது. அது எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கேம் ரைட்டு. நீங்கள் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து பண்ணலை, சும்மா லைட்டாக சொல்லி எப்படி பண்ணுன்னு சொல்லிடுறேன். பட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எப்படி பண்ணுறது மட்டும் மேலோட்டமாக சொல்லிடுறேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு 5 பேரை சொன்னீங்கன்னா அது இந்த கேம் ப்ளே பண்ணுறது எப்படி நான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோ பம்புக்கு ஒரு 2.8 சம்திங் செலவாகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு வந்து அது ஒரு $1 தான் அதிகபட்சம் செலவாகும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற இடத்த பொறுத்து. ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $1 வரைக்கும் தான் இப்போதைக்கு செலவாயிருக்கு. ஸோ லெவல் அப்டேட் பண்ணுறதுலாம் மேபி கொஞ்சம் ஃபீஸ் போகும். ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்த்து பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான எல்லாம் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கோலாப்ஸில் வந்து இந்த CONFT பற்றி பார்த்துருந்தோம். சில ஒரு 4 டாஸ்க் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பட் அதிலே வந்து பார்த்தா இன்னொரு டாஸ்க் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அது கம்ப்ளீட் பண்ணணுமா கூடாதான்னு சொல்லி நான் நேற்றே சொல்லியிருந்தேன், தெரியலன்ட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னா அது இன்னொரு பேட்ச்க்கான டாஸ்க் தான் அது. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ கோலாப்ஸில் கோ பம்ப்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT மீன் பண்ணணும், ஒரு டோக்கன் லான்ச் பண்ணணும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு 9 டிரான்சாக்ஷன் பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மைசிஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேஜ் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக மின்ட் ஆப்ஷன் காட்டாது. அப்போ என்ன பண்ணிங்க, டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் மோடு வந்து மஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பாருங்கள், இதில் 3 டாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரம் ட்ரேடர் NFTன்னு ஒன்று வந்து நம்ம மின்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம ஒரு மீம் டோக்கன் லான்ச் பண்ணணும். அப்புறம் ஏதாச்சும் 9 டிரான்சாக்ஷன், ஏதாச்சும் மீம் டோக்கன் நீங்கள் பை செல் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு பாருங்கள், சோனியம் பேட்ச் இருக்குல்ல, மின்ட்டுன்ட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இதை மின்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குது பார்ப்போம். ஸோ வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து மின்ட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் லோடிங் இதாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ஆக சர்வர் கொஞ்சம் பிஸியாக ஒரு டைம் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 0.00094 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்டாக $2 வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ $2 இருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ வந்து லோடிங் ஆகுதா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒரு மின்ட்டை முடிச்சிட்டேன். ரைட்டா? ஸோ இப்போ லான்ச் யுவர் மீம் டோக்கன் கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் மீம் டோக்கன் லான்ச் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் நியூ காயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டுட்டு இமேஜெலாம் போட்டு யூடியூப் லிங்க்லாம் அந்த டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். போட்டு ஒன்று சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ என் டோக்கன் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்குற பாருங்கள். இது எவ்வளோ ஃபீஸ் கேட்குறேன், 0.0003. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $0.6 கணக்கு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்ஃபோ டோக்கன் கிரியேட் ஓகே. இப்போ டோக்கன் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. இப்போ டெஸ்க்டாப் மோட் எடுத்து விட்டுறா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 டிரான்சாக்ஷன் பண்ணியாகணும். ஸோ 9 டிரான்சாக்ஷன் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இருக்க காயின் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் பண்ணலாம். ஸோ நியூ காயின்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் காயின்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் வந்து இப்போ பண்ணது அது ரைட். நியூ காயின்ஸில் பார்த்தீங்கன்னா என் காயின் இருக்குது. ஸோ என் காயின் வேணால் கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி வாங்குறது நாங்கள் பார்த்தோம். இப்போ ஷெல்பி இருக்கா, இது கிளிக் பண்ணிவிட்டு அவங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுக்கிறாங்க லிக்விடிட்டின்ட்டு. ஜஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பை கொடுத்துக்கோங்க. பையில் அமௌண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 0.301 401 உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் அடிச்சு விட்டுருலாம் அதை. ஓகே, இப்போ நான் கொடுத்து நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ டிரான்சாக்ஷன் வந்து கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபீ வந்து கொஞ்சம் கம்மி தான். ஃபீலாம் பாருங்களேன், $0.01 ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கு வருமா, பைக் ஒன்று வரும், செல்லுக்கு ஒன்று வரும் அப்படி தான் நினைக்கிறேன். சில டைம் வந்து பைக் செல் 2 சேர்த்து ஒன்றா கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல, எங்கேயும் நான் பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிவாங்க. அப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ தான் பை பண்ண மாதிரி காமிச்சிது, ஆனால் பை ஆகலை போல். ஸோ அந்த பை செல் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா என் வாலெட் அட்ரஸ் காட்டவே இல்லையே. அப்போ பை சரி ஆகலைன்னு நினைக்கிறேன். அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பை பண்ணி கொஞ்சம் டைம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இப்போ நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பண்ணாலும் பண்ணலாம், இல்லை 50% பண்ணிவிட்டு பண்ணாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான்.
ஸோ ட்ரான்சாக்ஷன் 9 மேலே சொல்கிறாங்க. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ண முடியாது பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்களேன், நீங்கள் போட்ட காசு கூட திருப்பி எடுத்துடலாம். ஃபீ மட்டும் கொஞ்சம் போகும். ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா $0.1 ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஏர்ட்ராப்புக்கான செலவு வந்து $2.7 வந்து நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கோ என்எஃப்டியில் வந்து பாருங்களேன், அந்த டாஸ்க் வந்து பாருங்கள், லான்ச் மீம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டன் ஆகிடுச்சு. ஸோ சேஃப்டிக்கு நம்ம இது முடிச்சிட்டோம் ரைட்டா. இப்போ வந்து பாருங்கள், ஸோ மேலே இந்த டாஸ்க் கொடுத்தத விட்டு எக்ஸ்ட்ரா டாஸ்க் முடிச்சிட்டோம். இது வந்து 4 டாஸ்க் கொடுத்துருக்கு. ஸோ மேனிட்டரியாக இருந்தால் கூட அதை நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இதில் 2 வந்த மாதிரி கணக்காயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேவ்எக்ஸ் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச்க்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் மேலே ஒரு 11 வச்சுக்கோங்க. ஸோ 11 ட்ரான்சாக்ஷன் வந்து ஏர்ன் அண்ட் ட்ரேட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேவ்எக்ஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் மைசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல கொடுத்துட்டு இங்கே ட்ரேட் இருக்குது, அதுலேயும் வரும்னு சொல்கிறாங்க. ஏர்ன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏர்ன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ட்ரேடில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபண்ட் நம்ம வாலெட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுது. ஸோ நம்மள்கிட்ட இப்போ ஏஎஸ்டியாக இருக்கா, நம்ம வந்து கொஞ்சம் பை பண்ணிக்கலாம். எவ்வளோ பை பண்ணலான்னா ஒரு 20 கொடுத்து பை பண்ணி பார்ப்போமா. ஸோ அப்ரூவல் கொடுத்து, ஸோ இதெல்லாம் கேஸ் ஃபீ தான் மெயின் நினைக்கிறேன். ஸோ கேஸ் ஃபீ தான் கொஞ்சம் கச்சகமாக போகும், பார்ப்போம் எவ்வளோ கம்மியாக போகுது அதிகமாக போதான்ட்டு. ஸோ அதில் வந்து பை ஒரு கணக்கு செல் ஒரு கணக்கு வருதா, இல்லை பை செல் சேர்த்தே ஒரு கணக்கு வருதான்னு கிளியராக தெரில. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, தெளிவாகவே கொடுத்துடல அவங்க போஸ்ட்டாக தான் பிரச்சனை. எல்லாம் கரெக்டாக இப்படி பண்ணால் தான் இப்படி வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. எதுவுமே சொல்லாமல் கொடுக்கத்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நெட்வொர்க் ஃபீ $0.09 கிட்ட போகுது. இப்போ இதை நீங்கள் 10 டைம் பண்ணிங்கன்னா ஒரு $1 கணக்கு வந்துடும் அது ரைட்டாக. ஓகே, நம்ம இது மட்டும் 10 பண்ணி வைப்போம். ஸோ பேட்ச் தராங்களா தரலையோ, இல்லை நாலு பேனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் சொல்லி கிளியராக சொன்னாங்கன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் பை பண்ணிட்டேன்னா அப்படியே தூக்கி போய் செல் அடியாத அப்படியே பொருள் கொடுத்து அப்படி செல் அடிப்போம், அப்படியே பை பண்ணுவோம் செல் அடிப்போம், பை பண்ணோம் செல் அடிப்போம், இது பண்ணுவோம். ஆனால் ட்ரேடிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஸோ லாங் ஷார்ட் ஓப்பன் பண்ணுறது அது கம்மியாக இருந்தால் $1 $2 தைரியம் பண்ணலாம். ஏன்னா $10 மேலே கேட்டாங்கன்னா நம்ம ரிஸ்க்கு தான். ஓகே, நம்ம அதுவும் சும்மா செக் பண்ணி பார்த்தலாம் என்னன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்லு ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பை செல் சேர்த்து நீங்கள் ஒரு 10க்கு மேலே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் மேலே கற்று பண்ணுங்கள், நான் பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இதுன்ட்டு. ஸோ மேலே போய்ட்டு ட்ரேடுக்கு போய்டும். ஸோ ட்ரேடில் பார்த்தீங்கன்னா லாங் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஎஸ்டிசி வந்து நான் மினிமம் எவ்வளோ வச்சுருக்கேன் பார்ப்போமா. லிவரேஜெலாம் நம்ம அவ்வளோ கொடுக்கக்கூடாது. லிவரேஜ் வந்து 1.1 இருக்கட்டும். என்ன இது கேட்குது, ஓகே ஏஎஸ்டிஆர் கேட்குதா, இதை நம்ம 20 வச்சு கொடுத்து பார்ப்போம். இனிஷியல் குவாலிட்டி ஷுட் பி மோர் தேன் இந்த போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க ஆப்பு. $10 கீழே போட்டிருக்கான், $10 கீழே மறைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு நான் வந்து யாரும் நான் செய்ய சொல்லி வற்புறுத்தலை. அண்ட் அது உங்கள் விருப்பமும் கூட நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏர்ன் மட்டும் தான் பண்ண போகிறேன். அது மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே நான் பண்ணி பார்ப்போம். ஸோ நாலு பேர் ஏதோ வந்து அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் கொடுத்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10+ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆன் வேக்ஸ் ஏர்ன் அண்டு ட்ரேடு கொடுத்துருக்கு ஓகேவா. ஸோ ஏர்ன் இருக்குது அண்டு ட்ரேடு கொடுத்துருக்கதால இந்த ட்ரேடு கணக்கு வருமாங்கிறது கேட்டால் டவுட் தான். ஏர்ன் ஆர் ட்ரேடு கொடுத்துருந்தா ஓகே நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சு வந்துக்கலாம். ஏர்ன் அண்ட் ட்ரேடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஒன்றாவது கண்டிப்பாக பண்ணியான்னு சொல்லி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும் இல்லை. ஓகே நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போதைக்கு ஏர்ன் மட்டும் நான் 10 பண்ணி வைக்கிறேன். ஸோ ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. இந்த பக்கெலாம் சரியாகி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் யூஎஸ்டிசி நமக்கு திருப்பி வர மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள், கீழே படித்து பாருங்கள், கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மித்தேரியம் சொல்லிட்டு இந்த பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிருப்பீங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 டாஸ்க் என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பில்டிங் ஒரு பில்டிங்கும் வந்து பார்த்தோன்னா 4 லெவல் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 4 பில்டிங் இருக்குது. ஸோ 4 பில்டிங்கும் 4 லெவல் கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இப்போ மார்ச் 7க்கு அப்புறம் எல்லாம் பண்ணியிருந்தா தான் எலிஜிபிள். மார்ச் 7 to 31 அதுக்குள்ளே பண்ணி தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம ஜஸ்ட் நான் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாலெட் லெஃப்ட் சைடில் வருதா ஜஸ்ட் அது கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, க்ரியேட் பேனர் அப்புறம் செட்டில்மெண்ட் ரைட்டாக ஒரு பேனர் க்ரியேட் பண்ணிப்போமா. எனக்கு ஆந்தா வேணாங்க, நல்ல ஒரு இதுவாக பார்த்து கொடுப்போம்னா. நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
செட்டில்மெண்ட் பர்ச்சேஸ் கிரியேட் நியூ கொடுத்துட்டு கிரியேஷன். ஓகே, ஸோ கிரியேட் பேனர் கொடுத்துப்போம். நம்ம பேனர் மேலே இருக்கிறது சிம்பிள் என்னென்ன வேணுமோ நீங்களாம் மாற்றிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிரியேட் பண்ணிட்டுங்க அது சேவ் பேனர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபீ எவ்வளோ போதோ பார்ப்போம் நம்ம. ஸோ நெட்ரு ஃபீ தான் போகுது, ரொம்ப ஃபீலாம் எதுவுமே போகலை. ஸோ ஓகே, நெட்ரு ஃபீஸ் போனால் பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துப்போம். என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக ஆகுது. ஸோ ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஜூமு க்ரியேஷனில் தான் நம்ம இருக்கோமா? சும்மா நம்ம ஏதோ இடத்த பிடிச்சிக்கணும் போல், அதான் ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப தள்ளி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிக்குதோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இடம் முடியுது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் இருந்தால் பிடிக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் காட்டுதா. ஸோ இந்த இடத்துல வந்து பிடிச்சிப்போம். ஸோ ப்ளேஸ் கொடுத்துட்டு க்ரியேஷன் இருக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாருங்கள் 0 இது வச்சுது, செட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் செட்டில்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை ஃபீ எவ்வளோ போகுது, நக்கிட்டு போதா இல்லை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபீயும் கம்மி தான், என்ன 0.0001 தான். ஸோ இந்த மாதிரி சின்னதாக பார்த்தவங்க பெருசாக வாங்கி பிடிச்சிட்டு கஷ்டப்படாதீங்க, ஏன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரைட், இப்போ செட்டில்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட்டில்மெண்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பேட்டில் அகைன்ஸ்ட் கல்பிஸ்ட், ஐயோ நம்மளால் சண்டையெல்லாம் போத்தாவில, நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுத்த டாஸ்க் வந்து என்ன, ஒரு அப்கிரேட் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இது டவுன் ஹால் வந்து நம்ம எதுவும் பண்ணுற தேவையில்ல. பேராக்ஸ் வந்து ஃபைட்டுக்கு தான், இங்கே மேலே பேர் போட்டுருக்கலாம், இந்த பேர்லாம் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வார் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். ரைட்டா, ப்ரொடெக்ஷன் தாங்க தான் இருக்கா, ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷனில் ஃபஸ்ட்டு ரைஸ் ஃபார்ம் இருக்கா, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் ஃபார்ம், ஸோ ஃபார்முக்கான லெவல் தான் வந்து நம்ம லெவல் 4க்கு கொண்டு போகணும். ரைட்டா, ஸோ இதுக்கு வந்து கட்டி முடிக்க எத்தனை நாள் ஆகும் தெரில. ஆனால் பாவீங்களா, எதுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்களா? 0.03 தான். ரைட், பரவாயில்ல, பிடிச்சிட்டு போங்க, கம்மி தான். ஸோ அப்கிரேட் பண்ணுறோமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2 வந்து அப்கிரேட் ஆகிருக்குதா, அங்கே பாருங்கள் ஃபார்மு, அதில் கோல்டு லெவல் 2 இருக்கா. இப்போ அடுத்து ரைட் சைடு பட்டன் எடுத்துங்களேன், இங்கே லம்பர் மில் இருக்கா, இதை நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணிவிட்டு அதை அப்கிரேட் பண்ணணும். ஸோ ரைஸ் பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க, இதை நம்ம வேலையை இப்போதைக்கு. ஸோ சூஸ் டு அப்கிரேட், இருக்கிற மெட்டீரியல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டீரியல் இல்லைனா அது வெளியே போய் பொறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை இதிலே டாஸ்க் எது கொடுத்தானா முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நல்லா டீட்டெயிலாக பண்ணல, ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகுங்கிறதால நான் முடிஞ்சளவு ஷார்ட்டாக தான் நடந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபார்மு, லம்பர் மில்லு, மைனு, ஸ்மித்தி, இது 4 தான். ஸோ அந்த 4 வந்து பார்த்தா லெவல் 4 வரைக்கும் கொண்டு போயிட்டாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபுட்லாம் நிறைய தேவைப்படுது. ஸோ ப்ரொடெக்ஷனுக்குலாம் நீங்கள் போய் அது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி, ஸோ ஒர்க்கர்ஸ் தேவை, ஒர்க்கர்ஸ் நீங்கள் எடுக்கணும், அது எப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் டீட்டெயிலாக வேணால் கண்டிப்பாக இதுக்குன்னு அந்த கேமுக்கு தனியாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா வேறு யூடியூப் சேனல் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை, அதனால் வந்து நான் இப்போதைக்கு முடிச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் பண்ணுற ஐடியா என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டுற மாதிரி. ஸோ தோத்தா வந்து லம்பாக போகும், அதனால் நான் வந்து அது நான் பண்ணுறதா இல்லை. இன்னொன்று வந்து அசட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 USDC இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து பெட்டிங் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அது 3த்தையும் நான் பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து 24 பேட்ச் இருக்கா, அதோடு நான் வந்து முடிச்சிக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். அனுப்பது 24 பேட்ச் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டேடியம் நான்